திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எத்தனை சம்பவம் நடந்திருக்குன்னு பாருங்களேன். அதான் நான் சொல்றேம்மா, ஏதோ ஒரு இடத்துல சம்பவம் நடக்குது, 2 இடத்துல நடக்குதுன்னா 19 எல்லாத்துக்குமே அரசு தான் வந்து காரணம்னு சொன்னா, அரசாங்கம்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரையும் பாதுகாத்துக்கிட்டு டார்ச் லைட் அடிச்சா பார்த்துட்டு இருக்க முடியாது. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கள பார்த்தா ஒரு பயம் வந்து இருக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இது இருக்கும். இப்ப அந்த மாதிரியான இருக்கா? நீங்க சொன்னீங்களா வீட்டுக்கு வீட்டு நல்லா பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ்காரங்களை வந்துட்டு கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. சோ போலீஸ்காரங்க தமிழ்நாட்டை கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கா? ஆமாம்மா, இப்போ அப்படிதான்மா இருக்கு. அப்போ அப்படிதான் இருக்கு. குறை சொல்கிறோம் 1000 பேர் சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் ஜெயலலிதாவை வச்சு சொன்னதுனால இப்போ நான் சொல்கிறேன். ஜெயலலிதா ஆட்சியில் தான் நள்ளிரவில் தலைவரை கைது பண்ணாங்க. கைது பண்ண வேண்டிய நோக்கம் அப்போ போலீஸ் அதிகாரம் அவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்னு நாங்கள் சொல்ல முடியுமா? இப்போ பண்ணாங்கல்ல, அதிகாரம் கையில் அந்த அளவுக்கு அந்த மாதிரியான எதனா துஷ்பிரயோகம் இப்போ நடந்துட்டு இருக்கா இன்னைக்கு நாட்டில்?